I have seen the Lord. யோவான் 20:18. நான் ஆண்டவரை கண்டேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கண்டேன் என் கண் கொளீர, கர்த்தரை நான் கண்டேன் என் கண் கொளீர என்ற ஒரு அருமையான பழைய பாடல். அந்த கிறிஸ்துவை கண்டதும் அந்த தமிழ் இலக்கியத்தில் வருவதை போல கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இலக்கிய தோரணையிலே ஆண்டவரை நான் கண்டேன், என்ன பாக்கியம், என்ன மகிழ்ச்சி. ஆகவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை மரியமதிலே நாள் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நான் கண்டேன், கண் கொளிர கண்டேன். எந்த ஆண்டவரை? சிலுவையில் அறையுண்டு நொறுக்கப்பட்டு ஏர் உழுவதை போல அவருடைய முகம், அவருடைய உடல் சிதைந்து போன நிலையிலே இருந்ததை பார்த்தேன். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை அதே கண்களால் பார்த்தேன், மகிமையோடு பார்த்தேன், கண்டேன் என் கண் கொளீர. அன்பரை தேடும் அன்பு. ஆகவே இந்த மரியமதிலை நாள் விடியற் காலையில் வாசனை திரவியங்களோடு இயேசுவினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாமல் அவசரமாக முடித்துவிட்டு வந்த அந்த கல்லறை சடங்கு ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் தொடங்க அவர்கள் சென்ற பொழுதுதான் காலியான கல்லறை. இயேசுவை காணவில்லை. இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்து கொண்டு இயேசுவை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது மரியே என்று சொன்ன பிறகு அவர் இயேசுவை இனம் கண்டுகொள்கிறார். கண்டேன் என் கண் கொளீர, அன்பரை தேடும் அன்பு. Love speeds things up, leaps over obstacles and never fails. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு காரியங்களை வேகமாக்குகிறது, தடைகளை தாண்டுகிறது, ஒருபோதும் தோல்வியுறுவதில்லை. அன்பினால் உந்தப்பட்டு நாம் வாழும் பொழுது அந்த அன்பு நம்மை இயக்குகிறது. லத்தீனில் அருமையாக இந்த வார்த்தைகள் காரித்தாஸ் உர்ஜெட் மே, சேரிட்டி அர்ஜஸ் மீ. அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது. இந்த அன்பு இந்த இளம் வட்டங்களுக்கு இருக்கும் பொழுது தாய் தந்தையை விட தாங்கள் தேடிய வாழ்வு பெரிதாக நினைத்து கொண்டு போகிறார்களே, அப்படி அந்த அன்பு உந்தி தள்ளுகிறது. அன்பினுடைய பரிமாணங்கள் பல வகை நமக்கு தெரியும். இறைவனுக்கு காட்டுகின்ற அன்பு பக்தி, தாய் தந்தைக்கு காட்டுகின்ற அன்பு பாசம், அதே போன்று உடன் பிறந்தோருக்கு நேசம், காதல், இன்னும் பரிவு, பக்தி பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசான்களுக்கும். இவ்வாறு பல வகையிலே நாம் அன்பு செய்யலாம். இவைகள் தூய்மையான உள்ளத்துடன் இருக்கும் பொழுது அவைகள் ஒருபோதும் தோல்வி இருவதில்லை. பெண் சாட்சி முதல் சாட்சி. யூதகுலத்திலே பெண்களுக்கு மதிப்பில்லை. பெண்களை ஒரு பொருட்டாக கூட கருதுவதில்லை. எண்ணிக்கையில் கூட அவர்கள் சேர்க்கப்படுவதில்லை. உதாரணம், 5000 பேருக்கு உணவளித்த பொழுது நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற வசனம் 5000 பேர் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் நீங்களாக. பாருங்கள், அந்த கணக்கில் கூட அவர்கள் சேர்க்கப்படாத நிலை. ஆனால் இயேசுதான் இந்த பெண்ணியத்திற்கு ஒரு முதல் மரியாதையை கொடுத்தவர். விமன்ஸ் எமான்சிபேஷன் என்று இப்பொழுதெல்லாம் பெண்களின் விடுதலைக்காக, பெண்களுடைய எழுச்சிக்காக ஆர்ப்பாட்டங்கள், செயல்பாடுகள், இன்னும் ஆளுவதிலே 33% கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இப்பொழுது பிதற்றி வருகின்றோம். செயல்படுவது இல்லை. ஆனால் இயேசு தனி மனிதனாக பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்தார். தன்னுடைய சீடர்களிலே அநேக பெண்கள் இருந்தார்கள். அந்த பெண்கள்தான் இயேசுவினுடைய உயிர்த்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய பணத்தால், தங்களுடைய செல்வத்தால் உதவி செய்தார்கள். கல்வாரி காட்சியிலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். பெண்கள் நிற்கின்றார்கள். ஆக இந்த பெண் சாட்சி முதல் சாட்சியாக கண்டேன் என் கண் குளிர
என்பது சாட்சியம். One old lady, Una Vetera, may have more faith than a host of learned theologians, St. Thomas Aquinas. பல பெரும் இறையியல் வல்லுநர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றிருப்பார். இதெல்லாம் கிராமப்புறத்திலே கண்கூடாக பார்க்கலாம். படிப்பறிவு இருக்காது, நாகரிகம் இருக்காது, அழகிய உடை இருக்காது. ஏதோ ஒரு உடையை அணிந்து கொண்டு வாயில் வெத்தலை பார்க்க கொதப்பிக்கிட்டு கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் இருக்கிறதே ஆழமான விசுவாசம். அப்போ இந்த வருகை பவனியில் குருவானவர் திருப்பலி உடை அணிந்து வரும்பொழுது அந்த உடையை தொட்டு முத்தம் செய்வார்கள். எந்த அர்த்தத்தில்? ஆடையை தொற்றால் குணம் பெறுவேன் என்று ஒரு பெண்மணி நற்செய்தியிலே தொட்டு குணம் பெற்றால் அல்லவா, அதே விசுவாசத்தோடு இதோ இயேசுவினுடைய பிரசன்னம், இயேசுவினுடைய பிரதிநிதி குரு திருப்பலி ஒப்புக் கொடுக்க செல்கிறார், அவரை ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன். அதே விசுவாசம். நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார், பெரிய இறையியல் வல்லுனர், இவர்களை விட அந்த மூதாட்டிக்கு இருக்கின்ற விசுவாசம் பெரிது. ஆகவே அவர்களிடம் எந்த விதமான கல்மிஷம் இருக்காது. செமினரியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலையில் இந்த ஸ்லம்ஸ், குடிசைவாசிகள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வோம். மெடிக்கல் மிஷன் என்று அதற்கு பெயர். ஒரு காய்ச்சல் மாத்திரை, பேதி மாத்திரை, பேதியானால் சரியாகிறதுக்கு தலைவலி மாத்திரை, விட்டமின்ஸ் இவைகளெல்லாம் சகோதரர்கள் எடுத்து செல்வார்கள். அப்போ ஒரு தடவை ஒரு பாட்டி வந்து சொல்லுது, சாமி பிரதர் நாதர்னு கூட சொல்லுவாங்க, ஒரே தலைவலி, ஏதாவது கொடுங்களேன். தலைவலிக்கு மாத்திரை இல்லை. சரி, அந்த பாட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 விட்டமின் மாத்திரை எடுத்து கொடுத்து, பாட்டி இதை சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் பிரதர். அடுத்த வாரம் போனப்போ அந்த பாட்டி வந்துச்சு, பாட்டி தலைவலி சரியாக போச்சா? நீங்கள் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே சரியாக போச்சு. கொடுத்தது தலைவலி மாத்திரை இல்லை, ஆனால் விட்டமின் மாத்திரை. ஆனால் அந்த பாட்டி என்ன ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதோ இதை கொடுத்துருக்கிறார், இந்த நாதர் கொடுத்தார், இதை சாப்பிட்டேன் குணம் பெறுகிறேன். இன்னும் அநேகர் நம்முடைய ஆராதனையிலே சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நற்கருணையை தொட்டு குணம் பெற்றவர்கள் ஏராளம். ஒரு இந்து குடும்பம், அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்லி தன் தங்கை புற்றுநோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், செவியுங்கள் என்று சொன்னார். அப்போது நான் சொன்னேன், தினமும் காலையில் இந்த ஆராதனை சமயத்தில் நீங்கள் உங்கள் தங்கையை கட்டிலுக்கு அருகில் அந்த டிவி இருக்கிற மாதிரி வச்சு, அந்த டிவியில் நற்கருணை வரும் பொழுது அதை தொட்டு ஜெபிக்க சொல்லுங்கள் விசுவாசத்தோடு. அதே போன்று செய்தார். ஆச்சரியத்தில் ஆச்சரியங்கள், நிறைய அற்புதங்கள் செய்கின்றவர் இங்கே நம்மோடு இருக்கிறார். குணம் பெற்றதை அந்த பெண் வந்து என்னிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார். இப்படி ஏராளமான காரியங்கள் விசுவாசத்தினால் மக்கள் பெற்றுக்கொண்டு இருப்பதை பார்க்கலாம். நேற்று இந்த நற்கருணை ஆசீர் முடிந்ததும் உடனடியாக இந்த லுணுலாவை எடுத்து நற்கருணை பெட்டிக்கு வைக்க வைத்துவிட்டேன். ஒரு நிமிடம் சற்று டிஸ்ட்ராக்ஷன், ஆர் எனக்காக பிறந்தீர் எனக்காக மரித்தீர் பாடுவோம் அல்லவா, அப்பொழுது இங்கே இருக்கும். அந்த ஆராதனை முடித்த பிறகுதான் அதை எடுத்து வைப்பேன். கனடாவிலிருந்து ஒரு அன்பர் எழுதினார், ஃபாதர் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஒருவேளை மாற்றம் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ? இனி அப்படி தொடருமோ? பழைய நிலையை வைப்பீர்களா? அந்த நேரத்தில் தான் நான் ஒரு அருமையான ஜெபம் சொல்வேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். நீங்கள் அந்த ஆராதனை பாட்டு பாடும் பொழுது அதை நான் கம்ப்யூட்டரிலே பாஸ் வைத்துவிட்டு நற்கருணைநாதரிடம் ஜெபிப்பேன். அதை தொடர்வீர்களா? பாருங்கள், ஒரு சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் எவ்வளவு தூரம். கனடா தேசம் எங்கே இருக்கிறது? இங்கே நடக்கிற ஆராதனை, இங்கே நாம் பாடுகிறோம், எனக்காக பிறந்தீர் எனக்காக மரித்தீர். அதே நேரத்தில் அவர் தன் விசுவாசத்தை அங்கே அந்த கம்ப்யூட்டர் திரையின் முன்னால் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதுதான் வல்லமையான செயல்கள். What I keep I lose, what I give away is mine forever. நான் எதனை பத்திரப்படுத்துகிறேனோ இழக்கிறேன், எதை துறக்கிறேனோ அது என்றும் எனதாகிறது.
அனுபவத்தில் என்னிடம் ஒரு த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் ஃபுல்டன் ஷீன் பேராயர் கர்தினால் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம், ஆங்கில புத்தகம். அது எனக்கு செமினரியிலே முதல் முறை கிடைத்த பரிசில் ஒன்று. ஆகவே அந்த புத்தகத்தை பத்திரமாக நான் வைத்து அவ்வப்பொழுது படிப்பேன். ஒரு டாக்டர், ஒரு இந்து நண்பர் பேராலயத்தில் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை சுட்டி காட்டி கேட்டார். அதை கொடுப்பதற்கு சற்று மனம் சங்கோஜப்பட்டது. அதோ என்னுடைய முதல் பரிசு பொருள் அல்லவா, அருமையான புத்தகம் அல்லவா. சரி, இந்த மனிதர் கேட்கிறார், ஒரு இந்து மனிதர் கேட்கிறார், தாராளமாக கொடுப்போம் என்று கொடுத்தேன். அடுத்த ஒரு வாரத்தில் இதே பேராயர் எழுதிய அதே புத்தகம் 2 புத்தகங்கள் என் கைக்கு வந்தன. எங்கெங்கிருந்தோ கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றை கொடுத்தேன், 2ஐ பெற்றேன். எதை இழக்கிறோமோ அதை பெறுவோம். இழக்க நாம் சங்கோச்சப்பட வேண்டியதில்லை, அதைரியப்பட வேண்டியதில்லை, அல்லது சற்று நினைத்து பார்க்கவும் வேண்டாம். கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் 2 மடங்கு படியளப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு படியளப்பார் என்பது வேதவாக்கு தானே. You don't possess that which you cannot let go of, it possesses you. ஐவன் பால். எதை உதர முடியவில்லையோ அதை நீ பெற்றிருக்க முடியாது, அதுவே உன்னை பிடித்து கொண்டிருக்கும். இப்படித்தான் நாம் பல வகைகளிலே, பாவத்திலே, பாவப்பழக்கங்களிலே, அல்லது எதை வேண்டாத வெறுப்பாக நாம் செய்கிறோமோ, அல்லது ஒரு செய்து பார்க்கலாமே என்கின்ற வகையில் இந்த புகைப்பிடித்தல், மது குடித்தல், இவைகளெல்லாம் அரக்கனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம், வாழ்வை அளிப்பதாக பார்க்கிறோம். இவ்வாறு பல பழக்கங்கள், வழக்கங்கள், நல்லதோ தீயதோ, நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடும். நல்லவைகளாக இருந்தால் நல்லவைகளை நாம் பெற முடியும், தீயவைகளாக இருந்தால் அவைகளை உடைத்து வெளியேற்ற வேண்டும். அதைத்தான் தவக்காலத்தில் நொறுங்குண்ட உள்ளம், கல்லான இதயம் உடைக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். வேற்றுருவில் வெற்றி மைந்தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மனித அவதாரம் வேறு, உயிர்த்த கிறிஸ்து வேறு. உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல் இந்த பூத சரீரம் இல்லை. எங்கு வேணுமானாலும் அவர் கடந்து செல்லலாம். சுவற்றை பூட்டிய அறையில் உள்ளே செல்ல முடியும். If seeds in the black earth can turn into such beautiful roses, what might the heart of man become in its long journey to the stars? கரிசல் மண் அழகிய ரோஜாக்களாக மாற்ற முடியுமெனில், விண்மீனை நோக்கி செல்லும் நீண்ட பயணத்தில் மனித மனம் எவ்வளவு மாறலாம். மண் செம்மண்ணாக இருக்கலாம், கரிசல் மண்ணாக இருக்கலாம், ஆனால் விளையும் பயிர் அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் பலன் தருவதை போல அழகிய ரோஜா மலரோ அல்லது வேறு பலன் தரக்கூடிய பழங்களோ இவைகள் கொடுக்கின்றன. ஆகவே இந்த மண்ணு கருப்பாக இருக்குது, ஆகவே நான் கருப்பு மாம்பழம் கொடுப்பேன் அப்படின்னு எந்த மாமரமாவது சொல்லுமா? இல்லை. பழங்களிலே, மலர்களிலே அவைகளெல்லாம் அவைகளுடைய தன்மைக்கேற்றாற்போல் பலன் தருகிறது. மண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவைகள் பலன் தருவதை போல நான் என் வாழ்வில் இந்த விசுவாச ஊற்றை, ஆண்டவர் தருகின்ற வாழ்வை ஏற்று பலன் தர வேண்டும். இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord, accept us. May we hold fast to the life you have given us and come to the eternal gifts you promise. எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே. நீர் அளித்த நல்வாழ்வை பற்றி கொள்ளவும் வாக்களித்த நிலைவாழ்வை அடையவும் வரமருளும். உயிர்த்த ஆண்டவராக இருந்து எம்மை உந்தி தள்ளி இந்த விசுவாச வாழ்க்கையில நாங்கள் என்றும் மெளிரவும், உயிர் துடிப்புடன் அதை வாழ்ந்து காட்டவும் சான்று பகரவும் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.